வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு அரசியல் களத்தில் இன்னைக்கு திருமாவளவன் பேசிய அந்த ஒரு பேச்சின் காரணமாக டிஎம்கே திருமாவளவன் விசிக கட்சியானது பிளவு ஏற்பட போகுதுன்னு சங்கிகள் பிரச்சாரம் செய்யக்கூடிய தருவாயில் என்ன அந்த ஒரு பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2026 டிஎம்கேக்கு விடக்கூடிய அனைத்து ஓட்டுகளில் 4/1 ஓட்டு விசிகாவின் ஓட்டாகத்தான் இருக்கும் என்று திருமாவளவன் அவர்கள் பேசியது வரவேற்கத்தக்கது. அதன் அடிப்படையில் ஜூலை 13ஆம் தேதி அன்னைக்கு 13 நினைக்கிற தேதி அன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் பேசிய ஏசி பிரச்சனையின் காரணமாக காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பிளவானது வரக்கூடும் என்று அதிமுக பிஜேபி கட்சிகளானது மறதட்டி கொண்டு வருகின்றார்கள். இல்லை டிஎம்கே காங்கிரஸ் கட்சியை அவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிருச்சாம், இல்லை டிஎம்கேவின் வீகம் என்ன, 2026 காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு இல்லாத காங்கிரஸ் கட்சியை முதுகில் தூக்கி கொண்டு சுமப்பது நியாயமா, அதிக செல்வாக்கை பெற்றுள்ள திருமாவளவனை இழுத்து கொண்டு போவது நியாயமா என்று அரசியல் வட்டாரங்களானது பேசிக்கொண்டு வரும் இந்த தருவாயில 2026 கட்சியின் நிலவரம் எவ்வாறு இருக்க போகின்றது, திருச்சி சிவா பேசிய அந்த கருத்து எவ்வாறு மக்கள் மத்தியிலையும் காங்கிரஸ் மத்தியிலையும் பார்க்கப்படுகின்றது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி என்னதான் பேசினார் திருச்சி சிவான்னு எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. அதாவது 1960 சில்லறையில் அந்த வருடத்தில் அண்ணாவின் மறைவுக்கு அப்புறம் டிஎம்கே கட்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியதன் காரணமாக அதனை முன்னெடுத்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்த ஒரு முகாப்பெரும் தலைவராக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் தலைவர் கருணாநிதி அவர்கள் எல்லாரும் திகழ்ந்தாரும் தெரியும். அவ்வாறு திகழக்கூடிய காலத்தில் 1960, 65, 70 இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸ் கோலோன்றி இருந்த காலகட்டம் அது. டிஎம்கேவின் ஆட்சியை, திராவிட மாடலின் ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது ஏற்றுக்கொள்ள சகிக்காத காங்கிரஸ் கட்சியானது டிஎம்கேக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர்க்கொடியை தூக்கி டிஎம்கே இழிவாக பேசி அதன் கட்சியை மிக கேவலமாக பேசக்கூடிய தருவாயாக இருந்தது. அந்தையை முன்னெடுத்து சென்ற நபர்தான் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள். அவ்வாறு செல்லும் போது, அவ்வாறு டிஎம்கே கட்சி இழுத்து பேசும்போது தலைவர் அவர்களிடம் கோபாலாச்சாரியார் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் உடல்நலத்தின் பேணி பார்ப்பதன் காரணமாக அவர் எங்கெல்லாம் செல்லுகின்றாரோ, எங்கெல்லாம் தங்குகின்றாரோ அங்கே ஏசி குளிர்சாதன பெட்டிகள் இல்லாததன் காரணமாக உடல் உபாதைகள் போன்ற பிரச்சனைகள் வருவதாக தலைவரிடம் கூறப்பட்டு, அதன் காரணமாக கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் எங்கெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்கின்றாரோ, எங்கெல்லாம் விடுதியில் தங்குகின்றாரோ அனைத்து இடத்திலையும் குளிர்சாதன பெட்டிகளை அமைத்து தருமாறு டிஎம்கே கவர்மெண்ட், அன்னைக்கு ஆட்சியில் இருந்த முதலமைச்சராக இருந்த தலைவர் கருணாநிதி அவர்களால் டிஎம்கே கவர்மெண்டால் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. காமராஜ் அவர்கள் எங்கு செல்கின்றாரோ, எங்கு தங்குகின்றாரோ அங்கெல்லாம் குளிர்சாதன பெட்டிகளை அமைத்து தருமாறு அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டது. இதன் காரணமாக அன்றைய ஆட்சி களத்தில் இருந்த திருச்சி சிவா, அப்போது வயதானது அவருக்கு 25 26 வயதுகள் இருக்கும் என்று அவரே சொல்றாப்புல, அதை மெமரி பண்ணி இன்னைக்கு அதை வெளியிட்டதன் காரணம் என்ன, ஏதாவது உள்நோக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டும். என்ன அதன் உள்நோக்கு என்று பார்த்தீங்கன்னா, திமுகவை இழுத்து பேசிய நபருக்கே கலைஞர் அவர்கள் இவ்வளவு உதவி செய்து கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றி இன்றைக்கு தோழமை கட்சியாக வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று அவர் சொன்ன அந்த கருத்தானது காங்கிரஸ் மத்தியில் எவ்வாறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்று எல்லாத்துக்குமே தெரியும். உண்மைக்கு புறமாக பேசப்பட்டது, உண்மையே இல்லை என்று பேசப்பட்டது. திருச்சி சிவாவை நம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்று பேசப்பட்டது. அவர் பேசிய வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும் என்று பேசப்பட்டது. அவரோட பதவியை புடுங்க வேண்டும் என்று பேசப்பட்டது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதன் காரணமாக 1986
கலைஞர் ஒரு திருமண மேடையில் பேசிய வீடியோவானது இன்னைக்கு வைரலாகி கொண்டிருக்கின்றது. ஆமாங்க, திருச்சி சிவா உண்மையைத்தான் சொல்லியிருக்காரு. அந்த மேடையில் கருணாநிதியின் பேச்சும் திருச்சி சிவாவின் பேச்சும் ஒத்து போகின்றது என்று இன்றைக்கு உள்ள சகிகள் அனைவருமே மூக்கு மேல் விரலை வைத்து பார்க்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. என்ன எது இருந்தாலும் வரலாற்றையும் சூரியனையும் யாராலும் மறைக்க முடியாது. அவ்வாறு மறைக்க நினைத்தால் அந்த சூரியன் கதிர்வீச்சு தாங்காமல் அழிந்து போகக்கூடிய நிலைதான் தள்ளப்படும் என்பதில் இன்றைய சான்றானது உரத்து சொல்லுகின்றது. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் போன்ற சூழ்ச்சியானது முறியடிக்கப்பட்டு விட்டதாக இன்றைய அரசியல் விமர்சகர்கள் கூற்றானது மெய்ப்பித்துக் கொண்டு வருகின்றது. அதற்கு முழு முதல் சான்று திருமாவளவின் பேச்சும் ஒரு அரசியல் உள்நோக்கு உள்ளதாகவும் கூறப்பட்ட தருவாயில சிவாவின் பேச்சும் அரசியல் உள்நோக்கு இருப்பதாக கூறப்பட்டதின் தருவாயில இரண்டு கருத்துக்களும் மேடைக்காக பேசப்பட்டதே ஒழிய எந்த கட்சியும் தாக்கி பேசுவதாக இல்லை என்று நிறுவனமாகி உள்ளது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திருமாவளவன் சொல்லக்கூடிய அந்த கருத்தானது 4இல் 1 ஓட்டானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓட்டும் இருக்கு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது என்று சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ ஏசி பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வீடியோக்கள் பார்க்காத நபர்கள், கருணாநிதியின் பேச்சை கேட்காத நபர்கள் அந்த வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பாருங்கள், பார்த்துக்கொண்டு அதுக்கப்புறம் திருச்சி சிவா சொன்னது உண்மையா பொய்யா இல்லை தவறா என்று கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதன் மூலமாக கர்மவீரர் காமராஜையும் எந்த விதத்திலையும் தலைவர் கருணாநிதி அவர்கள் குறைத்து மதிப்பீடு செய்யவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னாசை ஒருத்தாரை அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் என்ற கூடிய குரலுக்கு எடுத்துக்காட்டாக எவ்வளவுதான் நீ என்னை பிரச்சனையை கொடுத்தாலும் நான் உனக்கு உதவிதான் பண்ணுவேன் என்று அந்த கருணாநிதியின் மனப்பான்மையானது மிக மிக வரவேற்கத்தக்கது. ஓகே, பாய், ஜெய் பீம்.